வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். 600 கிராம் உருளைக்கிழங்கை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஆறினதும் தோலை உரிச்சிட்டு 1-2 மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சிவந்ததும் பொடிதாக நறுக்கிய 2 பெரிய வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிக்கும் போது தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நம்ம அதில் வதக்கிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பொடிதாக நறுக்கிய 3 பச்சை மிளகாய், பொடிதாக நறுக்கிய சிறிதளவு கருவேப்பிலை அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு நல்லா கலந்ததும் பொடிதாக நறுக்கிய கொத்தமல்லி தழையும் கலந்துட்டு அடுப்பை நிறுத்திடலாம். போண்டா பண்ணுறதுக்கான மசால் தயாராகிடுச்சு. இந்த மசால் கொஞ்சம் ஆறினதும் நம்ம சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சிறிதளவு உப்பு இது எல்லாம் சேர்த்து லேசாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இது நல்லா தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாவில் ஃபுல்லாக நனைச்சி சூடாக இருக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். போண்டா எல்லா பக்கமும் வெந்ததும் நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். மிக மிக சுவையான எளிதான உருளைக்கிழங்கு போண்டா தயாராயிருச்சு. இது எங்கள் அண்ணியோட ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.